வணக்கம். தேநீர் இடைவேளையில் ஒரு புத்தகம் வாசிப்போம். அந்த தொடர்ச்சியா நான் புத்தகங்கள பேசிக்கிட்டு வரேன். இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற புத்தகம் பொம்பளைங்க பஞ்சாயத்து. ஷாலின் மரியா லாரன்ஸ் சகோதரி அவர்கள் எழுதிய காலச்சுவடு. இந்த ஆண்டு 2026 ஜனவரி மாதம் புத்தக கண்காட்சியில வெளியிட்டாங்க. நாங்க புத்தக கண்காட்சிக்கு போகும்போது சகோதரி ஷாலின் மரியார் அவர்கள் எங்களுக்கு அவர் எழுதிய புத்தகத்தை பரிசாக எங்களுக்கு கொடுத்தார். நிச்சயமா ஷாலின் மரியாள்னாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும். பொம்பளைங்க பஞ்சாயத்துன்ன உடனே இந்த அம்மாவே ஒரு பெரிய பஞ்சாயத்து அப்படின்னு தான் பொதுவா எல்லாம் பேசுவாங்க. ஏன்னா, அது மாரியான ஒரு தர்க்க ரீதியான ஆள் அவங்க. இப்போ இந்த புத்தகம் ஒரு 30 கட்டுரைகளின் தொகுப்பு தான் இந்த புத்தகம். நெறைய பேர் ஆண்களுக்கு என்ன பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்னா, பொம்பளைங்க பஞ்சாயத்துனா, அந்த அம்மா அவங்க ஏதோ ஒரு வம்படிக்குன்னு எழுதியிருப்பாங்க அப்படின்னு ஒரு மனநிலை தான் இருக்கும். தலைப்பை பார்த்தா எல்லாருக்கும் அப்படிதான் தோணும். பொம்பளைங்க பஞ்சாயத்தா? பொம்பளைங்கனாலே பஞ்சாயத்து தானேயா! அப்படின்னு எல்லா ஆண்களும் நினைப்பாங்க. உண்மையா இந்த பொம்பளைங்க பஞ்சாயத்துங்கிறது தலித் பெண்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற தனி பஞ்சாயத்துகள்ல தலித் பெண்கள் எவ்வளவுக்கு தீண்டாமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், எவ்வளவு அவமானப்படுத்தப்படுகிறார்கள், எவ்வளவுக்கு கொலை செய்வதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்பதைத்தான் இதனுடைய முதல் கட்டுரையே தொடங்குது. உங்களுக்கெல்லாம் தெரியும், உள்ளாட்சியில தலித் பஞ்சாயத்து தலைவர்களாக இருக்கக்கூடிய எவ்வளவு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில், எவ்வளவு பேர் அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்கன்னு நமக்கு எல்லாம் தெரியும். குறிப்பா அந்த கட்டுரையிலே அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், மேலவளவு முருகேசன் 97ல மேலவளவு முருகேசன் படுகொலை செய்யப்பட்டு, எதுக்காக படுகொலை செய்யப்பட்டாரு? அந்த மேலவளவுல பஞ்சாயத்து தலைவர் நின்னதுக்காக. அவர் இதுக்கே திமுகவை சார்ந்தவர். பல முறை கருணாநிதி அவர்களை சந்தித்து எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லியும் கூட கருணாநிதிக்கு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கல. இந்த மேலவளவு முருகேசன் படுகொலை 7 பேர், மேலவளவன் முருகேசன் உட்பட 7 பேர் தலையை சீவிட்டான். நீ பஞ்சாயத்து தலைவரானா தாண்டா நீ உன் தலையை இருக்காதுன்னு சொன்னான். அதே மாதிரி தலையை சீவனானுங்க. இது கடந்த கால வரலாறு. அதே இடத்துல பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி போன்ற பஞ்சாயத்துக்களை ஒரு தேர்தல் நடத்துவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டுச்சு ஒரு அரசாங்கமே அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதையெல்லாம் இந்த முதல் கட்டுரையில அவங்க பதிவு செய்கிறாங்க. இப்போ ஆண் தலித் தலைவர்களுக்கே, பஞ்சாயத்து தலைவர்களுக்கே கொலை மிரட்டல், படுகொலைகள், தீண்டாமை கொடுமைகள் இவ்வளவு இருக்கும்போது, பெண்களுக்கான இடஒதுக்கீடுன்னு வரும்போது தலித் பெண்களுடைய பஞ்சாயத்து தலைவர்கள் எவ்வளவு துன்பத்துக்கு ஆட்படுகிறார்கள். அதாவது பல பஞ்சாயத்துகள்ல தலித் பெண்கள் தலைவராக இருக்கிறவங்க கூட்டி பெருக்கிற வேலையை செய்ய வச்சானுங்க. துணைத் தலைவராக ஒரு மாற்று சமூகத்தை வருவார். பஞ்சாயத்து தலைவரை என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டி பெருக்கிற வேலையை செய்ய சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கொடுமைகள்லாம் தமிழ்நாட்டில் பஞ்சாயத்துகள் நடந்துச்சு. குடியேற்ற விட மாட்டான், கையெழுத்து போட விட மாட்டான், மக்களுக்கு வேலை செய்ய விட மாட்டான். அப்போ அவங்க இந்த கட்டுரைகளை முதல் தொடக்கும் போது என்ன சொல்லி எழுதுறாங்கன்னா, பெண்களுக்கே பாதுகாப்பான ஒரு மாநிலம்னா அது தமிழ்நாடு தான். ஏன்னா ஒரு முற்போக்கான மாநிலம். அப்படிதான் நானும் தொடக்கத்துல நினைச்சுன்னு இருந்தேன். ஆனால் களத்துக்கு போகும்போது தான், அங்க இருக்கிற பிரச்சனையை பார்க்கும்போது தான், இது ரொம்ப பிற்போக்கான மாநிலமா இருக்கு அப்படின்னு உணர்ந்துதான் அந்த கட்டுரையை அவங்க தொடங்குறாங்க. நேரடி சாட்சியங்களா அவங்க பல பெண்களுக்கான பயிற்சிகள், பாலியல் சம்பந்தமான பயிற்சிகள், இது போன்ற பயிற்சியெல்லாம் கொடுக்குற ஒரு எழுத்தாளர் தான் அவங்க. அவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது திண்டுக்கல் சேர்ந்த ஒரு பஞ்சாயத்து தலைவர் கஸ்தூரி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி எனக்கு பஞ்சாயத்துல மதிப்பு கொடுக்கறதில்ல, எனக்கு பெரிய பிரச்சனை பண்றாங்க, ஏன் என்னை கொலை கூட செய்தார்கள், குத்தினார்கள், என் பாதுகாப்புக்காக நான் தினமும் அரிவாளை வச்சுக்கிட்டு வரேன், பஞ்சாயத்து தலைவர் ஆஃபீஸுக்கு நான் அரிவாளை எடுத்துக்கிட்டு தான் வரேன் அப்படின்னு ஒரு தைரியமா ஒரு அம்மா பேசுனாங்க. அவங்க போய் நான் கட்டி பிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா அவங்க தலித் பஞ்சாயத்து தலைவர்களும் பயந்து போய் இருந்துருவாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு தடவை குத்துனதுக்கு இவ்வளவு கொடுமைகளையும் எதிர்த்து மீண்டும் மீண்டும் பஞ்சாயத்து தலைவராக அவர் செயல்பட்டு இருக்கிறார். அவருடைய தைரியத்தை நான் பார்த்தேன். அது மாதிரி உங்களுக்கு அமிர்தம்மாள்னு தெரியும். நாங்களே நிறைய சமீபத்தில் பஞ்சாயத்து தலைவர் கொடியேற்ற விட மாட்டேன்ட்டான். பஞ்சாயத்து அலுவலகத்தில் குடியரசு நாளுக்கோ சுதந்திர நாளுக்கோ கொடியேற்றி விடுறதில்ல. அப்புறம் அது பெரிய பிரச்சனையாக்கி அதன் பிறகு கலெக்டரே போயிட்டு அங்கே நின்று அந்த கொடியை ஏற்ற வச்சாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்படியாக தமிழ்நாட்டில் பஞ்சாயத்துக்களில் தலித் பெண்கள் படுகிற, ஏற்கனவே ஆணாதிக்க சமூகம், ஏற்கனவே தலித் ஆண்கள் செய்கிற கொடுமைகள், குடும்பங்கள்ல, சமுதாயத்துல எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி ஒரு பஞ்சாயத்துல ஒரு பெண்ணு வந்தா அவர்களை அந்த ஒட்டுமொத்த சமூகமும், அந்த பஞ்சாயத்துல இருக்கிற பஞ்சாயத்து மாற்று சாதிகாரர்களும்
எவ்வளவு அவர் இழிவுபடுத்துகிறார்கள், அவர்கள் செயல்பட விட மறுக்கிறாங்க. இப்படியெல்லாம் தலித் பஞ்சாயத்துகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அவனுடைய கட்டுரை வந்து முதல்ல தொடங்குது. அதைத் தொடர்ந்து அவர் ஒரு ஆணாதிக்கம் எப்படி இருக்குது, பெண்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க, தன்னை சண்டைக்காரின்னு ஒரு ஒரு கட்டுரை எழுதிக்கிறாங்க. நான் ஏன் சண்டைக்காரியா இருக்கிறேன் அப்படின்னு அவங்களே தன்னை இது பண்ணி எழுதுறாங்க. இதில் ஸ்டாலினுடைய எழுத்தினுடைய சிறப்பு என்னன்னா, நம்ம கிட்ட பேசுற மாதிரியே எழுதுறது தான். இயல்பான வார்த்தைகளால் அது வந்து ரொம்ப இலக்கியமயமா இல்லாம, எழுத்து மயமா இல்லாம, இயல்பா நான் வந்து பேருந்துல வருவேன். அங்க வந்து ஏன்னா நம்மளும் பேருந்துல போய் படிச்சு பார்த்துருக்குறோம். ஆண்கள் பண்ற அந்த வந்து அந்த என்ன சொல்றது? கோமாளித்தனங்கள், பெண்கள் கிட்ட நடந்துக்கிற அந்த விதங்கள்லாம் நான் நேரடியா நம்மளும் அனுபவிச்சிருக்கிறோம். அதாவது ஒரு பெண்களை வந்து எவ்வளவு மோசமா ஒரு சென்னை பேருந்துகள்ல எவ்வளவு இழிவா நடத்துவாங்கன்னு நான் பார்த்துருக்கிறேன். படிக்கிற கல்லூரிக்கு போற இளைஞர்கள் கும்பலா அவன் சேர்ந்துட்டான்னா, அந்த பெண்கள வந்து படுத்துற பாடு இருக்கு தெரியுமா? அவன் வந்து அது மாரியான ஒரு கொடுமை வந்து அதாவது நான் இது ரொம்ப கொச்சையா கூட நான் பார்த்துருக்கிறேன். திடீர்னு ஒரு பெண் உட்கார்ந்து இருப்பாங்க. நான் நான் பயணம் செய்துட்டு இருக்கேன். நானே பார்த்துருக்கிறேன். திடீர்னு ஒரு பையன் முத்தம் குடுத்துட்டான். முத்தம் குடுத்துட்டு இறங்கி ஓடிட்டான். இந்த மாரியான பாலியல் சீண்டல்கள், பாலியல் கொடுமைகள் எல்லாம் மிக மோசமான ஒரு வன்முறைகளை எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அதையெல்லாம் அவங்க கல்லூரி போகும்போது எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் வட சென்னைக்காரின்றதால நான் வந்து சவுண்ட் விடுவேன். அவங்க வந்து என்ன மீறி வந்து நாங்க வந்து ஒரு ஆளுமையா இருந்தோம். அப்புறம் தான் அந்த ஆண்கள் அது எங்களுக்கு பெரிய வெற்றியா இருந்துச்சு. அப்படின்லாம் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுல பல விஷயங்கள அவங்க பேசியிருந்தாலும் கூட, நிறைய கட்டுரைகள் ஒரு தலைப்பு எனக்கு ஆண்களின் குறியை வெட்ட வேண்டாம்னு ஒரு தலைப்பு போட்டுக்கிறாங்க. என்னடா அது அப்படின்னு யோசனை பண்ணி தான் அத படிச்சேன். அதுல ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு பெண்கள் பாலியல் பலாத்காரம் ஒண்ணு பண்ணிட்டான், பிரபலம் ஆயிடுச்சுன்னா, எல்லாம் பொதுமக்கள் என்ன பேசுவாங்க? இவன வந்து வெட்டி போட்டுனேன்டா. அவனோட ஆண்குறிய வெட்டினேன்டா. அப்படின்னு பொதுவா எல்லா பெண்களும் பேசுவாங்கிறத எல்லா ஆண்களும் பேசுறது தான். நீங்க அப்படியெல்லாம் வெட்ட வேணாம். அந்த ஆண்களுக்கு சொல்லிக் குடுங்க. பெண்கள் கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசணும், எவ்வளவு மரியாதையோட நடந்துக்கணும், எவ்வளவு சுயமரியாதையோட இருக்கணும். நம்ம வீட்டு பெண்கள் தானே அப்படிங்கிற உணர்வை ஆண்களை சரியாக வளர்க்காதலால தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த கட்டுரையில அவங்க சொல்றாங்க. நம்ம எல்லாருமே முற்போக்கா இருக்கிறவங்க சிந்திக்கிறது, பேசுறது எல்லாம் அதுதான். ஆண்களை ஒழுங்கா வளர்த்தா ஏன்டா இந்த பிரச்சனை வருது? அப்ப அதுக்கு போயிட்டு நீ வந்து அந்த நேரத்துல மட்டும் சொல்றியே ஆண்குறிய வெட்டிடணும். இவனுங்கள வழி போட்டுன்னு சொல்ற. உன் வீட்டுல இருக்கிற ஆணை ஒழுங்கா வளர்த்தாலே இந்த பிரச்சனை வரவே வராது. அதனால அந்த ஆண்குறிய வெட்ட வேண்டாம் அப்படிங்கிறதான் அந்த கட்டுரையுடைய முடிவு. இன்னும் வந்து தன் குடும்பத்திலேயே என்னென்ன நடக்குது பஞ்சாயத்து அப்படிங்கிறத அவங்க எழுதியிருக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஓவரா பேசுது. இந்த பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணாத மனோஜ் அப்படின்னு அவங்க கணவருடைய தாயாரே சொல்லியிருக்கிறத அவங்க பதிவு பண்ணிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இந்த அம்மா வந்து இவ்வளவு பேசுது. இந்த பெண்களுக்கு மாமியாரா வரவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த பொண்ணு டிவிலே இவ்வளவு பேசுது, நம்மளை என்ன பாடுபடுத்த போகுது அப்படிங்கிற ஒரு பயம் ஒண்ணு இருக்கும். அந்த அச்சம் ஒண்ணு இருக்கும். ஏன்னா மாமியார்ன்ற ஸ்தானத்தை வந்து அவங்க அப்படிதான் பார்ப்பாங்க. தன் மகன் அவங்களை எப்படி பார்த்துப்பாங்க போவாங்க. ஏன்னா அந்த பெண்ணிய அதாவது அதுல சில விஷயங்கள் அவங்க பேசியிருக்கிறாங்க. பொதுவான பெண்களுக்காகவும் பேசியிருக்கிறாங்க. நாங்களும் சொல்றது அதுதான். பெண்களுக்கு ஜாதியே கிடையாதுங்க. பெண்கள் ஜாதி பார்க்க மாட்டாங்க. அது பிராமண பெண்ணாக இருந்தாலும் சரி, அது தலித் பெண்ணாக இருந்தாலும் சரி, இளநிலை சாதி பெண்களாக இருந்தாலும் சரி. ஆண்கள் சமூகம் அப்படி அவர்களை தயார்படுத்தி வைத்திருக்கிறது. அவ்வளவுதான். ஆதிக்க சாதிகள் பெண்களை கூட அப்படிதான் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்களே தவிர, இயல்பிலே பெண்களுக்கு வந்து அது கிடையாது. எல்லா பெண்களும் வந்து இளமை படிக்கும்போது அவங்களுக்கு அந்த உணர்வே இருக்காது. நீங்க வேணா பாருங்க. ஒரு ஆய்வாக கூட எடுத்து பாருங்க. அவங்களுக்கு ஒரு திருமணம்னு வரும்போது, அது திருமணத்தை தாண்டியான குடும்பம்னு வரும்போது, அந்த சாதிய நெருக்கடிகளும் அவர்களை அப்படியான மனிதர்களாக அந்த பெண்களை உருவாக்கிறாங்க. அதனால பெண்களை வச்சே பெண்களுக்கு எதிராக வந்து நடவடிக்கையில் ஈடுபடுறது தான் இன்னைக்கு அதிகமா இருக்குது. பெண் வந்து உன்னை எப்படிலாம் வளர்த்தேன், எப்படிலாம் போனேன், நீ அந்த சாதி பையனோட போயிட்டியே அப்படின்னு ஒரு பெண் சொல்றது இருக்குல்ல, அந்த பெண்ணா சொல்லல அது. அந்த அம்மா படிக்கும்போது வேற யாருன்னா காதலிச்சுங்க சாதி மாறி காதலிச்சிருப்பாங்க, விரும்பி இருப்பாங்க, ஏதோ நடந்திருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து அதெல்லாம் கிடைக்கலங்கிற பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கும். அதையெல்லாம் வந்து அவங்க வந்து இப்படி கூட வெளிப்படுத்துவாங்க சில நேரங்கள்ல. ஆனால் சில பேர் வந்து மாறி தன் குடும்பங்களிலே கூட அந்த ஆதிக்க ஜாதியா இருக்கிற பெண்கள் சாதி மறுப்பு திருமணங்களுக்கு தன் அனுமத்தினூடாக மாறி இருக்கிறார்கள். அதுவும் ஒரு சில இடங்கள் நடந்துதான் இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமான பெண்கள் வந்து எப்பயுமே ஜாதியை பார்க்க மாட்டாங்க. அந்த ஜாதியை வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை அந்த பெண்களுக்கு திணிப்பதே இந்த ஆதிக்க ஆணாதிக்க ஜாதிய சமூகம் தான் அப்படிங்கிறது தான் அதுல ஒரு சில வரிகள்ல நம்ம குறிப்பிட்டிருக்கிற ஒரு செய்தி.
அது மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் அதில் வந்து அவங்களோட பாலியல் ரீதியான சுதந்திரம், பெண்களை யாரும் வழிநடத்த தேவையில்லை, பெண்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண தேவையில்லை, இப்படியெல்லாம் போகுது. அதுலேயே அந்த குடும்பத்தில் என்ன வந்து எல்லாரும் வந்து இந்த பொண்ணு வந்து சண்டைக்காரி, பஜாரி இப்படியெல்லாம் பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனா, அதே அவங்க குடும்பத்துல ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலோ, வரதட்சணையாலோ அல்லது பாலியல் சீண்டல் பிரச்சனைகளால வந்து ஆணாதிக்க பிரச்சனையினால குடும்பத்தால ஒரு பெண் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க பாதிக்கப்பட்டாலோ, அ மரியா லாரன்ஸ் காட்ட வந்து தான், "எம்மா இது மாரி ஆயிடுச்சும்மா, என் பொண்ணு இப்படி இருக்கும்மா, நீ வாம்மா" அப்படின்னு இவங்கள தான் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அதையும் அவங்க பெருமையா சொல்றாங்க. "நான் தான் வந்து பெண்ணியவாதி, இப்படி தான் பேசுறேன்" அப்படின்னாலும் கூட, ஒரு பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால், என் குடும்பத்தில் என்னை அழைத்து தான் பேசுவார்கள். அதாவது பஞ்சாயத்து தான் பஞ்சாயத்து பண்ணுவாங்க அப்படிங்க. அப்ப அந்த அளவுக்கு தான் என்னுடைய பெண்ணிய சிந்தனை அது வளர்ந்திருக்கு. அத அவங்க ஒரு பெருமையா தான் அத எழுதுறாங்க. இதுதான் உண்மையும் கூட. ஆக இப்படியாக பல்வேறு விஷயங்களை அவர்கள் 30 கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க. நிறைய கட்டுரைகள சில கட்டுரைகள் நம்மளால விரிவாலாம் சொல்ல முடியாது. ஒரு சாராம்சமா சொல்றேன். நீங்க போய் படியுங்க. அத வாங்கி படிங்க. கடைசியா அவர் வந்து எழுதியிருக்கிற சகோதரி எழுதியிருக்கிற மிக முக்கியமான கட்டுரையாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். அது பாபா சாஹேப் அம்பேத்கரை பற்றியான ஒரு பெண்ணிய அ சார்பிலிருந்து ஒரு மிகச்சிறந்த பெண்ணியவாதி பாபா சாஹேப் அம்பேத்கர். அம்பேத்கரை பற்றியான கட்டுரை தான் அது தொடக்கத்துல அவங்க தலித் பெண்கள் படுகிற கஷ்டங்களை பற்றி எல்லாவற்றையும் எழுதிவிட்டு, இடையிடையிலே தன்னுடைய அனுபவங்களை, பெண்ணிய சார்ந்த சிந்தனைகளை, இந்த பெண்களுக்கான விடுதலையை, ஏன் இன்னும் சொல்லப்போனால் அரசியல் கட்சிகளிலே பெண்கள் படுகிற அவல நிலைகளை அவங்க வந்து நான் எழுதலான்னு பார்த்தா அது எனக்கே பிரச்சனையா முடியும். என்னையே எல்லாம் வந்து அது ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும்னு எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு அரசியல் இயக்கங்களும் தலித் பெண்கள் குறிப்பாக படுகிற அவமானங்களும், துன்பங்களும் சொந்த சமூகத்தார்களால, சொந்த கட்சிக்காரர்களால, சொந்த தலைவர்களால அது ஏற்படுகிறது அப்படின்னு அவங்க அவங்க வந்து பதிவு பண்ணிக்கிறாங்க. சுயமரியாதை தமிழக அரசியலில் சுயமரியாதை பெண்களும் அப்படி எழுதியிருக்கிறாங்க ஒரு தலைப்பு. அப்ப அதை குறிப்பிட்டுட்டு இறுதியாக பாபா சாஹேப் அம்பேத்கரை ஒரு தீர்வாக வைக்கக்கூடிய ஒரு கட்டுரையை லாரன்ஸ் அவர்கள் வைக்கிறாங்க. அது கட்டுரையுடைய மிக அதாவது இடையில என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய கணவர் வந்து நீ எல்லாம் பெண்ணியெல்லாம் பேசுற, எங்களை விட தலித் பெண்கள் தான் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு கடமைப்பட்டவர்கள். நீங்க தான் அவரை படிக்கணும். அவர் தான் உங்களுக்கு நிறைய பண்ணியிருக்கிறாரு. அதை போய் படின்னு சொன்ன பிறகுதான் நான் பாபா சாஹேப் அம்பேத்கரையே படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு அதுல தன்னுடைய கணவருக்கு ஒரு நன்றியை போட்டுட்டு அதை சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாவே அது போன்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் இந்த மாதிரியான பெண்களுக்கு மிக ஒத்துழைப்பாக இருப்பார்கள். ஏன்னா இவங்க சில பேர் சொல்லுவாங்க, அதுலயே அவங்க குறிப்பிட்டிருக்காங்க, எந்த பெண்ணுக்கும் யாரும் விடுதலை எல்லாம் கொடுக்கறதோ, சுதந்திரம் கொடுக்கறதோ, உனக்கு நான் எல்லாம் கொடுக்கறதோ அப்படின்லாம் எந்த ஆண்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்றதும் சொல்லிட்டாங்க அவங்க. ஆனால் அவருடைய ஆலோசனையின் பேர்ல, அந்த அறிவுரையின் பேரில அவர்கள் பாபா சாஹேப் அம்பேத்கரை படித்து நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். அதன் பிறகுதான் உண்மையாகவே பாபா சாஹிப் அம்பேத்கர் தான் பெண்களுக்கான உண்மையான தலைவர். அதுல நான் ஒண்ணே ஒரு எழுத்த மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் எழுதியிருக்கிற ஒரு வார்த்தையை வந்து அருமையான வார்த்தை. அம்பேத்கர் தனக்குள் இருக்கும் நச்சு ஆண்மையை ஒழித்தவர். பெண்களுக்காக சிந்திப்பதை விட பெண்ணாகவே சிந்தித்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அதாவது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அந்த நச்சு ஆண்மத்தன்மையை ஒழித்தார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப அருமையான வார்த்தையா எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அந்த வார்த்தையை நான் குறிப்பிட வேண்டும் என்று சொல்கிறேன். அம்பேத்கருக்கு இருக்கிற அந்த நச்சு ஆண்மத்தன்மையை ஒழித்து பெண்களுக்காக சிந்தித்தவர் அல்ல, பெண்ணாகவே சிந்தித்தார். அவர்தான் உண்மையாகவே அந்த சாதியை ஒழிக்கணும்னா, இந்த சமத்துவம் மலரும்னா, உண்மையாகவே தலித் பெண்களும், ஒடுக்கப்பட்ட பெண்களும் அல்லது இதர பெண்களும், பெண்களின் விடுதலை இருந்துதான் இந்த சமூகத்தை நாம் கட்டமைக்க முடியும்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் நம்பினார். அதனால் தான் அவர் தன்னுடைய கட்டுரைகளிலே, கடைசியான அந்த கட்டுரையிலே பாபா சாஹேப் அம்பேத்கரை போற்றியும், அவர் செய்த பெண்களுக்கான சாதனைகளும் பட்டியலிட்டு அந்த கருத்துக்களை முடிக்கிறார். உண்மையாகவே ஷாலின் மரியா லாரன்ஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவர் மீது எனக்கு சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. சகோதரி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாளர். பாபா சாஹேப் அம்பேத்கர் பார்வையில் நீங்கள் வந்து ஒரு பெண் விடுதலை நீங்கள் பேசுகிற பிறகு எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், அறிவுரையோ அல்லது இதில் வேண்டுகோள் தான். உங்களுடைய அரசியல் பார்வை இன்னும் சரியாக ஏன்னா நீங்க உங்களோட தனித்தன்மை எங்க போனாலும், எந்த மேடைகளில் போனா நீங்க சொல்றீங்க, காங்கிரஸ் கட்சி மேடையில கூட நான் நம்மளுடைய பிரச்சனைகளை தான் பேசினேன் அப்படின்னு என்னவாக இருந்தாலும், நம்ம ஒரு மேடை கிடைப்பது என்பதற்காக நாம அங்க அதை போவதை விட அதுக்கான மேடையை உங்களால் அமைச்சிக்க முடியும். அதை மட்டும் நீங்கள் தவிர்த்து விட்டால் உண்மையாகவே இந்த சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் வளரக்கூடியவர் ஒரு அம்பேத்கர் பார்வையாளர், ஒரு அம்பேத்கர் சிந்தனையாளர் எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத அந்த அளவுகோல் உங்களுக்கு எதிர்காலத்தில் இருக்கிறது. அதையெல்லாம் மற்றும் கொஞ்சம் சரி செய்து கொண்டால்
அன்பு சகோதரி மிகப்பெரிய அளவில் வளர்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் அவர் வாழ்த்துக்களை பாராட்டி இந்த புத்தகங்களை படியுங்கள். பொம்பளைங்க பஞ்சாயத்துங்கிறது ஏதோ தனிநபருக்கான ஒரு பிரச்சனைகளை மட்டும் பேசவில்லை, சமூகத்துக்கான பிரச்சனைகளை, கட்டுரைகளை அவர் எழுதியிருக்கிறார். இதை நீங்கள் எல்லாம் வாசிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.